ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு செல்லர் கேண்டில் வருவான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு செல்லர் கேண்டில் வருவான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஏன் செல்லர் கேண்டில் வருவான் அதுக்கான ரீசன் வந்து சிம்பிளாக பார்த்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸோட வால்யூம், பையர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். அகைன் வந்து பையர் என்ன பண்ணுறான், ஓகேங்களா, பாடி இன்க்ரீஸ் பண்ணுறான். அகைன் அப்பர் சென்டர்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக என்ட்ரி கொடுக்குறான். ஸோ அந்த பையரோட வால்யூமை டிக்ரீஸ் பண்ண முடியல. அகைன் வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். அகைன் பையர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். இது வந்து பையர்ஸோட வால்யூம், அகைன் பையர்ஸோட வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து என்ன பண்ணுறான், பையர் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறான். அகைன் பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு லோவர் சைடு வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர் வந்து இங்கே இருக்கிற செலர்ஸோட ஏரியா பிரேக் பண்ணியிருக்கான். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா இங்கேயும் பையர்ஸ் வந்து ஹை வால்யூம், இங்கேயும் வந்து பையர்ஸ் வந்து ஹை வால்யூம். இப்போ வந்து பையர்ஸ் வந்து அவனோட ஓன் வால்யூமை லாஸ் பண்ணுறான். ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ப்ரிடிக்ஷன் படி ஒரு செல்லர் கேண்டில் வரணும். ஸோ எந்த கேண்டில் வருதுன்னு பார்ப்போமா. ஸோ ஒரு செல்லர் கேண்டில் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அதேமாரி அனதர் ஒன் கன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற லிக்விடிட்டி கேண்டில் ஹை லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிட்டான். ஸோ இங்கே இருக்கிற லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு செல்லர் கேண்டில் என்ன கேண்டில் வருதுன்னு பார்ப்போம். ஒரு செல்லர் கேண்டில் வந்திருக்கா. இப்போது அகைன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, ஸோ ஓன் வால்யூம் லாஸ் பண்ணதுக்கப்புறம் செல்லர் வந்து அவனோட பாடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். அப்பர் சைடு அண்ட் லோவர் சைடு வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. அப்பர் சைடு அண்ட் லோவர் சைடு வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஓகேங்களா, ஓன் வால்யூம் லாஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ அகைன் என்னோடய ப்ரிடிக்ஷன் படி ஒரு செல்லர் கேண்டில் தான் வரணும். ஓகே, அடுத்து ஒரு செல்லர் கேண்டில். அகைன் வந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து பையர் கேண்டில் தான் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. பட் வந்து அது கிடையாது. இங்கே வந்து வீக் பார்ட்டி பையர்ஸ் என்ன பண்ணுறான், அப்பர் சைடு வந்து என்ட்ரி கொடுக்குறான். ஸோ செல்லர் வந்து என்ன பண்ணுறான், ஹிடன் செல்லர் ஹை வால்யூம் செல்லர் புஷ் பண்ணி மார்க்கெட் கீழே கொண்டு லோவர் சைடு வந்து பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி இந்த பையரோட பாடி செல்லரோட பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். ஸோ இங்கே இருக்க ஃபைட்டை விட இங்கே ஃபைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் ஸ்டில் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல பையரால். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன் பண்ணி அடுத்து ஒரு செல்லர் கேண்டில் தான் வரும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் என்ன நடக்குது, அகெயின் வந்து செல்லர் தான் வருவோம். ஏன் செல்லர் வருவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து பையர் என்ட்ரி கொடுக்குறான். செல்லர் வந்து புஷ் பண்ணி அவனோட ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். இங்கே லோவர் சைடு வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். லோவர் சைடு வந்து பையர் வந்து ஃபைட் பண்ணியிருக்கான். ஆனால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. செல்லர் வந்து ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ ஐ எக்ஸ்பெக்ட் ஒன் செல்லர் கேண்டில். ஓகே, செல்லர் வந்திருக்கா. அகெயின் இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போது அகெயின் என்ன கேண்டில் வரும்னாக்கா அகெயின் வந்து அப்பர் சைடு வந்து பையர் ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ அகெயின் செல்லர்ஸ் வந்து ஏரியா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன் படி அகெயின் ஒரு செல்லர் கேண்டில் தான் வரும். ஓகேங்களா, அகெயின் ஒரு செல்லர் கேண்டில். இப்போது அகெயின் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் சைடு வந்து பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். அகெயின் லோவர் சைடு பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ இங்கே ஃபைட் பண்ணதை விட இங்கே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி பாடி டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ வால்யூமும் இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ என்னோடய ப்ரிடிக்ஷன் படி நெக்ஸ்ட் கேண்டில் ஒன் பையர் கேண்டில். என்ன கேண்டில் வந்துன்னு பார்ப்போமா. ஸோ லாஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ் வந்து காமன் தான். ஸோ இந்தமாரி தான் மார்க்கெட்டை கண்ணால் பார்த்தோன்னே ஈஸியாக வந்து மார்க்கெட்டை ப்ரிடிக்ஷன் பண்ண தோன்றும். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஓகேங்களா, ஸோ அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் வந்து ஹை வால்யூமாக இருக்கான். ஸோ பாடி டிக்ரீஸ் பண்ணுறான். ஸோ லோவர் சைடு பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். ஸோ வால்யூமே டிக்ரீஸ் பண்ண முடியல. அதனால தான் நெக்ஸ்ட் வந்து செல்லர் வந்துருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் தான். ஏன்னா நம்ம ஒரு சில பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணுவோம். கண்ணால் பார்த்தோன்னே சரி பாடி டிக்ரீஸ் பண்ணிட்டான், லோவர் சைடு பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி பாடி டிக்ரீஸ் பண்ணிட்டான், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிட்டான், பையர் வரும். லாஸ் வரதுக்கான காரணம் இதுதான். நம்ம வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ண மாட்டோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா நான் லைவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நானே பார்த்தீங்கன்னா ஒரு இந்தமாரி ஒரு கேண்டில் வந்தால் பையர் வருவான்னு ஒரு மைண்டில் ஆல்ரெடி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், பதிஞ்சிரும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா லோவர் சைட் இங்கே ஃபைட் பண்ணி பாடியை டிக்ரீஸ் பண்ணுறான். அண்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ சேம் பாடி. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணியிருக்கான். அகைன் லோவர் சைடும் ஃபைட் பண்ணியிருக்கான் பையர். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன கேண்டில் வரும்னாக்கா ஸோ அப்பர் சைடு லோவர் சைடு இங்கே இருக்க ஃபைட் இன்க்ரீஸ் ஆகி பாடி டிக்ரீஸ் ஆகிருக்கு, வால்யூம் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு பையர் கேண்டில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம்.
அகெயின் ஒரு செல்லர் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி தான் நிறைய வாட்டி வந்து லாஸ் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு செல்லர் அண்ட் பையர் வரும், நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். அதுதான் நான் சொல்கிறேன், எப்பயுமே இந்த ட்ரேடை வந்து இங்கே இருக்கிற இந்த கேண்டிலே முடிச்சிடணும். ஸோ கண்டினியூஸாக எல்லா கேண்டிலையும் ட்ரேட் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோன்னா முடியாது. இப்போது இங்கே செல்லர் வந்திருக்கான். ஏன் செல்லர் வந்திருக்கான்? ஸோ உங்களுக்கே தெரியும். ஸோ அப்பர் சைடு லோவர் சைடு வந்து பையர் ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி இந்த பாடி டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ ஃபைட் பண்ணுங்கள், இங்கே வரை இங்கே ஃபைட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சேம் பாடி, வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண முடியல. ஸோ இப்போ இந்த கேண்டில் நடந்திருக்கு. ஸோ அகெயின் அப்பர் சைடு அண்ட் லோவர் சைடு பையர் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி பாடி டிக்ரீஸ் பண்ணியிருக்கான். ஸோ வால்யூமே இன்க்ரீஸ் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு செல்லர் கேண்டில் தான். ஆனால் கேப் அப்போ ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ சிடபிள்யூஆர்வியில் வந்து நம்ம மினிமம் இங்கே ட்ரேடை வந்து முடிச்சிடணும். ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் ட்ரை பண்ண வந்தனாக்கா நம்ம அனலைஸில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம். இப்போ நான் பண்ண மாரி நீங்களும் என்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.